எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் வந்து ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி. என்ன வந்து ஆக்சுவலாக நடக்கோ அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஃபினான்ஸை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான் மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஒரு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பொதுவாக வந்து பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான வாலட்டாலிட்டி இருக்கும். ஆர் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு வந்து ஒரு 200 250 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்டும் இல்லை, அதே போல் ஒரு பாசிட்டிவாகவும் இல்லை, இன்ஃபேக்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு சாதகமாக மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ளஸ்ஸும் வந்து இல்லைன்னே சொல்லலாம். ஒன்றே ஒன்று வந்து நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ்லேயும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மற்ற எல்லா செக்டாரோடைய பிஎஸ்யூ செக்டார் மட்டும் பாருங்கள், ஒரு புதிய உச்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே மற்ற எல்லா செக்டாருமே நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்கு. ஆனால் பிஎஸ்யூ பேங்க்ஸ் மட்டும் ஃபால் ஆகலை. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவிலையுமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக வந்து பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பார்த்துட்டு இருந்தது, பேங்க் ஆஃப் இந்தியா தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு மட்டும் ஒரு சாதகமாக இருக்குது. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம், பிகாஸ் எந்த ஒரு மேஜரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. டெக்னிக்கலாக நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் ரெசிஸ்டன்ஸ்லாம் நிற்குது. எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்டில் தான் நிற்குது. அதே நேரம் 21,850 இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும், இந்த லெவலை பிரேக் பண்ணாத கிட்டத்தட்ட எத்தனை முறை டச் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு கூட கரெக்டாக இந்த லெவலை டச் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே தான் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் 21,850க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியல் ரேஞ்சில் இருக்குது. சரி, இது நீங்கள் வந்து 1 ஹவர்லேயோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ மாற்றுறீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியல் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்சைடில் உங்களுக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 21,830 840 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. க்ளோஸில் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்ப்போம். 21,600ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 21,830 840ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக 21,400க்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது இன்னுமே கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து 20,600 ஆர் 650 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், சேம் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் எக்ஸாக்டாக டச் ஆகிட்டு பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரம் பாட்டம் டு பாட்டம் இந்த கேப் ஃபில் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இதுவுமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப் சைடில் வந்து 46,280, பாட்டமில் வந்து 44,870. இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான், ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு க்ரூஷியல் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டியாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
ஆஃப்டர் தட் அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 46,000லேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 46,000 இந்த சரௌண்டிங்கில் டச் பண்ணிவிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. நிஃப்டி க்ளோசிங் பாருங்கள், 46,206 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 250 பாயிண்ட்ஸ் 280 பாயிண்ட்ஸ் மேலே பவுன்ஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிரேக் அவுட் ஆகலை. நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சோம், ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகலை. டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது பிரேக் அவுட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஹவர்லியோ இல்லை 4 ஹவரே பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து MI2 மெத்தடில் க்ரூட் ஆயில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. ஸோ என்ன டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுற டெக்னிக்ஸ் ரியல் டைம் மார்க்கெட்டில் வரும்போது இதில் MI2 மெத்தட் வந்திருக்கு. 30 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ MI2னா என்ன அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நடத்தியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸ் சப்போர்ட் வந்து இருக்கும் ஆஃப்டர் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும். ரைட். ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. நம்ம வந்து 150 டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? இன்னைக்கு மட்டுமே எவ்வளோ பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிருப்பாங்க. வெரி ஸ்ட்ராங் ரைஸ் இன்னைக்கு மட்டுமே. லாஸ்ட் வீக்ல இருந்து ஒவ்வொரு வீடியோலையும் பேங்க் ஆஃப் இந்தியா 150 வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 146 இருக்கு. நாளைக்கும் இதே ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிங்க. இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 80 ரூபாயிலிருந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் ட்ரேடிங் இதில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயிலிருந்தே இந்த ஸ்டாக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 85 ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்தராக நாளைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள். 150 ரூபா வரைக்கும் 180 ரூபா வரைக்கும் ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து இருக்குது. வெரி ஸ்ட்ராங்காக அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இதுவுமே ஃபர்தராக இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 516 இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து 516 இருக்குது. அதே போல் எஸ்பிஐ வந்து 465. ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ எஸ்பிஐ வந்து இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக அப்சைடு போகலாம். மினிமம் வந்து 700 வரைக்குமே அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 7th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் February 5th இருக்கும். லிமிட்டட் சீட்ஸ் வந்து டைரக்ட் கிளாஸஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ரைட்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் பொசிஷனலாக. பட் இன்டர்மீடியேட்டில் வந்து இன்ட்ராடேயில் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். பிகாஸ் க்ரூட் ஆயில் வந்து நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இன்னும் ஃபர்தராக ப்ரொடக்ஷன் கட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து 1 hour ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அதாவது 6380க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் போகும். மினிமம் இந்த ட்ரெண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் 6650 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் 6450 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க பாசிட்டிவாக கமெண்ட் சப்போர்ட். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. நீங்கள் பர்டிகுலராக எடுத்திருக்க ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பெஸ்ட் ஆஃப் லக்.